ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து புதுசாக ஃபிஷ் ஒன்று வாங்கியிருக்கிறேன். போலார் பேரட்டு ப்ரீடிங் பேர் ஒன்று வாங்கியிருக்கேன். யார்கிட்ட வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் யூடியூப்லேயும் கொஞ்சம் இப்போ ட்ரெண்டாகி போய்கிட்டு இருக்கிற கேட்சி ஃபிஷ்ஷிங் அவங்கள்ட்ட தான் நம்ம இந்த கலெக்ஷன் வாங்கியிருக்கோம். ஒரு பேர் வந்து 300 போட்டாப்புல நமக்கு. ரெண்டுமே ஒரு ப்ரீடிங் பேர். இதை வந்து நேற்று போட்டேன், எனக்கு இன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்கு. இதை நம்ம எப்படி டேங்க்கில் செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம எப்போவுமே இந்த எங்கேருந்து என்ன ஃபிஷ் வந்தாலும் ட்ராவலில் ஒரு மீன் வரும்போது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதே போல் ரெண்டாவது, அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்றாப்புல அந்த தண்ணி வந்து அமையணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த பேக்கிங்கில் வந்து தான் எனக்கு பேக்காகி கவராகி வந்துச்சு மீனும், 2 மீனும். இந்த 2 இதுவும் வரும்போது நம்ம பிரித்து உடனே விட்டுறக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும், நம்மளுடைய டேங்க்கில் வந்து அந்த ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 hour நம்ம அந்த கவரோடையே நம்ம அந்த மீனை வந்து பிரிக்காமல் அந்த கவரோடையே சேர்த்து நம்ம தண்ணிக்குள்ளே போகணும். ஏன்னா டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காண்டி. போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்புறம் கழித்து 2 இதையுமே ஒன்றா விட்டுட்டு பிறகு என்ன செய்யணும்னா, அந்த 2மே பேராகிறதுக்கு செட் ஆகிறதுக்கு, ஏன்னா தண்ணி உடனே வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது சடன் டெத்து வந்து இருக்கும் ஃபிஷ்ஷு பொறுத்த வரைக்கும். அதனால் சடன் தான் உங்களுக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் இந்த ஒரு மெத்தடு பண்ணலாம். என்னென்னா, இந்த ஏர் ஃபில்டருக்குள்ள ஒரு பைப்பை ஃபிட் பண்ணி, ஒரு பைப்பை அந்த டேங்க்கு உள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி ஆகிட்டு, நம்ம இன்னொரு பைப்பை வந்து இதாகணும், நம்ம இது உள்ள நம்ம ஃபிஷ் இருக்கிற இதுக்கு ஜக்கில் உள்ற மாதிரி நம்ம ஃபிட் செட் பண்ணி, அது ஒரு 1/2 hour நம்ம பொறுமையாக அந்த தண்ணியை வெளியே வர விட்டோம்னா, நான் வந்து வேகமாக வருதில்ல. இப்போ வந்து நான் இதை வந்து ஹேண்ட் ஃபீடிங் மூலமா அப்படியே பொறுமையாக தண்ணி அப்படியே டாப் பண்ணணும். ஒரு 1/2 hour இதே மாதிரி நம்ம விட்டோம்னா, நம்ம டேங்க்கில் உள்ள தண்ணி வந்து இந்த மீனுக்கு செட் ஆயிரும். ஒரு சடனாக நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியாது. ஏன்னா அந்த இதில் வந்து நம்ம டேங்க்கில் உள்ள வாட்ரு வந்து இதில் மெர்ஜ் ஆனதுனால 2மே உடனே அந்த தண்ணியை வந்து அடாப்ட் ஆகிக்கும். ரெண்டாவது, நம்ம டேங்க்கில் டக்குன்னு எடுத்து போடும்போது அது வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி தான் இருக்குங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் பண்ணால் தான் உங்கள் ஃபிஷ்ஷு வந்து உங்கள் டேங்க்கில் இருக்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இல்லை ஒரு 1 or 2 days வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் டேங்க்கில் விடணும். ஓரளவு தண்ணி அடாப்ட் ஆகிருச்சு. பிறகு வந்து இந்த 2 மீனையும் சேர்ந்து டேங்க்கில் விட்டோம்னா 2மே பேராகிக்கும். மோஸ்ட்லி நெட்டில் தான் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு வாட்டின்றதுனால நான் கையிலே பிடிக்கிறேன். இது வந்து மெயில். ஏன் மெயிலுன்றன்னா, இந்த கலர்லாம் ரொம்ப டார்க்காக இல்லாமல் ஓரளவு மைல்டாக இருந்து, அந்த இதெலாம் இருக்குல்ல, அந்த மண்டைக்கு மேலே சின்னதாக ஒரு அம்பு இருக்கும். சின்னதாக கண்ணுக்கே தெரியாத ஒரு அம்பு இருக்கும். அந்த அம்பு. ரெண்டாவது, டெய்லும் கொஞ்சம் லாங்காக இருக்கும். மேலுக்கு டெய்லும் வந்து மேலுக்கு ரொம்ப லாங்காக இருக்கும். அதுதான், ரொம்ப டெய்லெல்லாம் லாங்காக இருக்கும். மேலே சின்னதாக ஒரு அம்பு இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. இப்போது சின்னதாக ஒரு அம்பு இருக்கும், அது மேலு. இது வந்து ஃபீமேலு. இது வந்து என்ன சைஸில் கொஞ்சம் சின்னதாகவும், ரெண்டாவது இந்த இப்போதைக்கு எனக்கு என்ன, இது வந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வரலை. அடல்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த வயிற்று ஸ்டொமக் கிட்ட ஓரளவு கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல கொடுத்ததுக்கப்புறம் இந்த இது வந்து எக் லே பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்படி வந்துட்டான்னா ஃபீமேல் வந்து நல்லா
ஒரு அடல்ட் ஸ்டேஜ் நெருங்கிட்டுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இன்னும் வரலை, எனக்கு இன்னும் அடல்ட் ஸ்டேஜ் ஆகலை. ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல எல்லோ கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதையே விட்டுடலாம். ஓரளவு தண்ணி செட் ஆகிருக்கும். ரெண்டாவது, நம்ம ப்ரீடிங் பேர் செட் பண்ணி அந்த டேங்க்குள்ளே விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடிக்கடி நம்ம அது கிட்ட போய் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அது செட் ஆகியிருக்கும். செட் ஆகி எக்லே பண்ணுற பிறகு நம்ம ரொம்பமாக அது கவனிச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது எக்லே பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடும். நம்மளுக்கு எதாவது ஆபத்து இருக்குது அதுக்குன்னு என்னென்னு ரொம்ப வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை ஓரளவு நம்ம இப்போ நான் வந்து ரெண்டுமே ஓரளவு பேராக நிற்கிது, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று நிற்கிது. ஏன்னா நான் ப்ரீடிங் பேர் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் எப்போவுமே போலார் பேரட் அந்த முட்டை வைக்கிற மீன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெண்டுமே பேர் பண்ணணும். அது என்ன மீனாக இருந்தாலும் சரி பேர் பண்ணிட்டு தான் நீங்கள் விடணும். அப்படி இருந்தால் தான் ரெண்டுமே செட் ஆகும். ப்ரீடிங் ரிசல்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம நார்மலாக விட்டோம்னா ரெண்டுமே பேர் ஆகாது. ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபைட் பண்ணி ஏதாவது ஒன்று டெத்தாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து அதான் விட்ருக்கேன். ரெண்டாவது, நான் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வச்சுருக்கிறேன். இப்போ நான் எதுக்கு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வச்சுருக்கேன்னா, நம்ம எக்லே பண்ண பிறகு அந்த எக்கு வந்து ரொம்ப இப்போ நான் ஹேங்கான் ஃபில்ட்ரு அந்த மாதிரி ரொம்ப ஹெவி ஃபில்ட்ரு போட்டால் அந்த எக்கு கூட அந்த ஃபில்டரில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம சிக்கு இருக்குல்ல, அந்த குஞ்சு பொரித்த பிறகு அந்த குஞ்சு கூட அதில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு போடுறது ரொம்ப நல்லது. போட்டால் மீனுக்கும் ஓரளவு க்ளீனாக இருக்கிற டேங்க்கும் க்ளீனாக இருக்கும். ரெண்டாவது மீனுக்கும் ஓரளவு சேஃபாக இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு கொடுங்க. ரெண்டாவது, இது மேலும் மேலும் உள்ள அப்டேட்ஸை, இது குஞ்சு பொரிக்குதா, ரெண்டாவது இது குஞ்சு எப்படி பொரிக்குது, எந்த அளவுக்கு லே பண்ணுது, எத்தனை குட்டி பொரிக்குது, எத்தனை குட்டியை நான் காப்பாற்றுறேன் அப்படின்றத வரக்கூடிய அப்டேட்ஸில் பார்க்குறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு கொடுங்க. மேலும் மேலும் லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.